Hello friends, welcome to Drona Academy. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவுல என்ன தோல் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா மார்னிங் மேக்ஸ் அப்படிங்கிற சீரிஸ்ல இன்னைக்கு பார்ட் 3 வந்து நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தா இந்த மார்னிங் மேக்ஸ்ல ஒரு 2 வீடியோஸ் அதாவது ஒரு 20 கணக்கு நம்ம வந்து போட்டிருக்கோம். அதை பார்க்காததுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய் நீங்க பார்த்துக்கலாம். அதே மாதிரி வந்து இது ரேண்டமைஸா நம்ம போடக்கூடிய மேக்ஸ் டாபிக்ஸ் தான். ஓகே, மேக்ஸ் சீரிஸ் தான். நீங்க டாபிக் வைஸா பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்குண்டான பிளேலிஸ்ட்டும் நான் கீழே கொடுத்துருக்கேன், அதையும் நீங்க போய் பார்த்துக்கலாம். ஓகேவா, புதுசா நீங்க மேக்ஸ் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா அந்த டாபிக் வைஸ் மேக்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். ஓகே, இல்லை சார் நான் அந்த மேக்ஸ் எனக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்னா இந்த ரிவிஷன் மேக்ஸ் அதாவது இந்த ரேண்டமைஸ்டு மேக்ஸ் வந்து நீங்க ஈஸியா கவர் பண்ணிக்கலாம். இதை நீங்க ரெகுலரா பார்த்துட்டு வரலாம். ஓகேவா, சோ அப்ப இந்த சீரிஸ் நம்ம பார்க்கக்கூடிய 21வது கணக்கு இந்த வீடியோல முதல் கணக்கு வந்து பார்க்கலாம். a பவர் m plus 1, a பவர் m plus 2, a பவர் m plus 3 இவற்றின் மீச்சுறு பொது மடங்கு காண்க. ஓகேவா, அதாவது மீச்சுறு பொது மடங்குனா என்ன அர்த்தம் அப்படின்னா எல்சிஎம் கேட்கறாங்க. ஓகேவா, சோ இந்த மாதிரியான கணக்கு கொடுக்கும்போது நம்ம எல்சிஎம் வந்து ஈஸியா வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எஸ்எஃப். ஓகேவா, அதாவது அடுக்குகளை வச்சு கேட்கறாங்க. பொதுவா நம்ம வந்து ஏ எக்ஸ் ஒய் இசட் எம் இந்த மாதிரி வந்து லெட்டர்ஸ் வச்சு வரக்கூடிய கணக்குனால கொஞ்சம் பயமா இருக்கும். அதாவது என்ன போறதுலயே தெரியாது, அதை நம்ம வந்து இந்த அல்ஜிப்ரா கணக்கு மாதிரி நம்ம வந்து நினைச்சுப்போம். ஓகேவா, ஆனா எல்சிஎம் எஸ்எஃப் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வந்து கணக்கு கொடுத்துறாங்க அப்படின்னு ரொம்ப ஈஸி. அதுவும் இந்த அடுக்குகளை வச்சு கணக்கு கொடுத்துறாங்கன்னா நீங்க கண்ண முடியாது, எந்த ஒரு ஸ்டெப்புமே போடாம இந்த கொஸ்டினை பார்த்தே ஆன்சர் சொல்ல முடியும். ஓகேவா, சோ பாருங்க இப்போ நான் கூட பாருங்க எதனா ஒரு ஸ்டெப் எந்த ஸ்டெப்பே போடாம அப்படியே பார்த்த உடனே இதுக்குண்டான HCF என்னால கண்டுபிடிக்க முடியும், எல்சிஎம் கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா, எப்படி சார் நீங்க முன்னாடியே வந்து ஆன்சருக்கு பார்த்துட்டு இருப்பீங்க அதனால சொல்றீங்கன்னு சொல்லக்கூடாது. அதாவது நான் புதுசா இப்போ நான் பார்த்தாலுமே சொல்லலாம். இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்லேயே நிறைய பேர் வந்து பார்த்தா இதை பார்த்த உடனே ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஓகே, இது ரொம்ப சிம்பிளான கணக்கு. இந்த மாதிரியான கணக்கும் டிஎன்பிஎஸ்சில அப்பப்போ கேட்பாங்க. சரியா, ஸோ அப்போ இதுக்குண்டான எல்சிஎம் என்ன அப்படின்னா a பவர் m plus 3 தெரியலீங்களா பாதி பேருக்கு. எல்சிஎம் அது a பவர் m plus 3. ஓகேவா, அதே மாதிரி இதனுடைய HCF என்ன அப்படின்னா a பவர் m plus 1. ஓகேவா, இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அதாவது இந்த மாதிரி கொடுக்கும்போது அடுக்குகளை உயர்ந்த அடுக்கு கொண்டதை எல்சிஎம் சொல்லுவாங்க, குறைந்த அடுக்குகளை கொண்டதை HCFன்னு சொல்லுவாங்க. சரி, இங்க அடுக்குல உயர்ந்தது கம்மியா எதுவுமே கொடுக்கலையே, இங்க வந்து பார்த்தோன்னா எம்னு ஒரு வேல்யூ கொடுத்துறாங்க. சப்போஸ் எம்முக்கு எதனா ஒரு வேல்யூ கொடுக்கும்போது குறைத்த வாய்ப்பு இருக்குல்லன்னு கேட்கலாம். எம்முக்கு எந்த வேல்யூ கொடுத்தாலும் அதனுடைய மதிப்பு குறையாது. ஓகேவா, சரி பாருங்க எம்முக்கு வந்து நான் 1ன்னு கொடுக்குறேன். அப்புறம் நான் ஃபர்ஸ்ட் ஏக்கு a பவர் 1 plus 1, a பவர் 1 plus 2, a பவர் 1 plus 3. அதானப்பா m plus 1னா 1 plus 1, m plus 2னா 1 plus 2, m plus 3னா 1 plus 3. அப்படின்னா வரும் இது a ஸ்கொயர், இது a கியூப், இது a பவர் 4. ஓகேவா, ஸோ அப்போ வந்து அதிக அடுக்கு கொண்டது a பவர் 4. அப்போ அதிக அடுக்களை கொண்டது தான் எல்சிஎம்மா இருக்கும். அப்போ a பவர் 4 எது a பவர் m plus 3. அப்போ குறைந்த அடுக்களை கொண்டது தான் HCFன்னு சொன்னோம். அப்போ குறைந்த கொண்டது a ஸ்கொயர். அவ்வளவு a பவர் 1 m plus 1. அவ்வளோதான். சரிங்களா, ஸோ அப்போ இப்படி தான் நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ அப்போ ஒன்றும் இல்லை, அதாவது இந்த மாதிரி அடுக்குகளை கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக எப்படி டிசைன் பண்ணலாம். அதாவது அடுக்குகளை கொடுக்கும்போது உயர்ந்த அடுக்கு கொண்டது எல்சிஎம், குறைந்த அடுக்கு கொண்டது HCF ஞாபகம் வச்சோம். ஓகேவா, அடுத்து 2வது கணக்கு. கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஆங்கில எழுத்துக்களில் அடுத்த 2 எழுத்துக்களை காண்க. சரியா, அதாவது நெக்ஸ்ட் 2 லெட்டர்ஸ் வந்து கேட்குறாங்க. ஓகேவா, ஸோ இந்த மாதிரியான கணக்கு வந்து நம்ம கொடுக்கும்போது நம்ம எப்படி இதை போடணும் அப்படின்னா அதாவது இது வந்து ஆல்பா நியூமெரிக் சீரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்பா எண்களை வச்சு நம்ம பார்க்கணும். ஓகேவா, அப்போ என்னன்னா இந்த சீரிஸை ஃபர்ஸ்ட் பார்த்துங்க, இதை நடத்திடுறேன். உங்களுக்கு தெளிவா தெரியும். இப்போ நான் சொல்ல பாருங்க, A B B D C F D H E. ஓகேவா, பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீரிஸ் கொடுக்கும்போது அடுத்த 2 எண்கள் கொடுத்துறாங்களா அப்போ இது ஜோடி எண்கள் நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ எதனா ஒரு அதாவது செஷனை வச்சு இதை வந்து பிரிச்சிருப்பாங்க. ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க ABB DCFDHE இது எந்த விதமான ஒரு பொதுவான எண்ணால கொடுக்கல. இப்போ எக்ஸாம்பிள் ABCDEFG அப்படின்னா ABBCயை விட்டுட்டு D அப்புறம் EF விட்டுட்டு G இரண்டு எழுத்துக்களை விட்டுட்டு போயிருக்கான்னு நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா சப்போஸ் உங்களுக்கு வந்து எந்த விதமான மெத்தடும் வரல அப்படின்னா ஒன்று விட்டு எண்களை பாருங்க. ஃபர்ஸ்ட் அடுத்தடுத்த எண்களை பத்தி பாருங்க. அடுத்தடுத்த எண்களை பத்தி பாத்தீங்க அப்படின்னா AB ஓகே, இங்க C வந்துச்சுன்னா ஓகே, ஆனா C வர திருப்பணும் B வந்திருக்கு, அப்புறம் DCE வந்திருக்கு. அப்போ வேற ஏதோ ஒரு மெத்தட் யூஸ் பண்ணிருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அடுத்தடுத்த எண்கள் பார்க்கும்போது பாருங்க இங்க A இருக்கு, Aக்கு அடுத்தது B, Bக்கு அடுத்தது C, Cக்கு அப்புறம் D, Dக்கு அப்புறம் E, Eக்கு அப்புறம் எத்தனை வரணும் ABCDEF. அடுத்த நேரம் இங்க பாருங்க BD, A B
டி என்ன பண்ண பிக்கு அப்புறம் சி வரணும், சியை விட்டுட்டு டி போட்டிருக்காங்க. ஏபிசிடி இஎஃப் சாரி ஏபிசிடி இ விட்டுட்டாங்க, டிஇஎஃப். அதுக்கு தான் பண்ணாங்க ஜியை விட்டுட்டு ஹெச், ஹெச்சுக்கு அப்புறம் ஐயை விட்டுட்டு ஹெச்ஐஜே. ஓகேவா? அப்போ ஏ சாரி பி சி டி இ எஃப் ஜி ஹெச் ஐ விட்டுனா வரும் ஐ ஜே. அப்போ ஜேஎஃப் தான் ஆன்சர். ஜேஎஃப் என்ன இருக்கா பாருங்க, இது ஆன்சர் ஆப்ஷன் டி தான் சரியானது. ஓகேவா? ஸோ ஆல்ஃபா நியூமரிக் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அடுத்த எண்களை வச்சு பாருங்க. அடுத்த எண்களை வச்சு நமக்கு வந்து ஆன்சர் வரல அப்படின்னா அடுத்து நீங்க என்ன பண்ணணும், ஒன்று விட்ட எண்களை பத்தி பார்க்கணும். அந்த மாதிரி வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் நம்ம ஈஸியாக கிடைக்கிறது வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? அடுத்து நம்ம மூணாவது கணக்கு பார்க்கலாம். இந்த கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தோம், அதாவது நம்ம போன அவசியம் இல்லை, அவங்களே போட்டு கொடுத்துறாங்க. நமக்கு பெருக்குனா போதும் ஆன்சர். இதுல ஒரே ஒரு சின்ன ட்விஸ்ட் தான் இருக்கு. அந்த ட்விஸ்ட் மட்டும் நம்ம என்னன்னு தெரிஞ்சுட்டா போதும். ஒரே நிமிஷம் இருங்க. ஓகே. ஏன்னா வீடியோஸ் வந்து லெட்டர்ஸ் தெரியுதான்னு பார்க்குறேன். ஓகேவா? ஏன்னா ஒரு சிலருக்கு தெரியலன்னு சொன்னீங்க. அவங்க பிக்சல் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி ஒழுங்காக வச்சுன்னா ஆன்சர், அதாவது வீடியோஸ் வந்து கிளியராக தெரியும். சரிங்களா? ஏன்னா அந்த வீடியோஸில் கிளியராக தான் தெரியுது. ஓகேவா? ஸோ அப்போ என்னன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 10 மீட்டர் 5 மீட்டர் 1.5 மீட்டர் அளவுள்ள ஒரு நீர் தொட்டியின் கொள்ளளவு. அதாவது ஒரு நீர் தொட்டி இந்த கொள்ளளவு கொண்டிருக்கு அப்படின்னா இந்த அளவு கொண்டிருக்க நீர் தொட்டி எந்த அளவா இருக்குன்னா ஒரு கன செவ்வகமா இருக்கும். நம்ம இதை பார்த்து நம்மளே தான் கண்டுபிடிச்சணும். அதாவது 10 மீட்டர் நீளம், 5 மீட்டர் அகலம், 1.5 மீட்டர் உயரம், அதாவது இந்த மாதிரி இருக்கும். இது அந்த நீர் தொட்டி. ஸோ அந்த நீர் தொட்டி வந்து பார்த்தீங்கன்னா 10 மீட்டர் வந்து நீளம், 5 மீட்டர் அகலம், 1.5 மீட்டர் உயரம். இப்படி கொண்டுக்கூடிய ஒரு நீர் தொட்டியோடைய ஃபர்ஸ்ட் கன அளவு என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். கன அளவை கண்டுபிடிச்சி அதில் எவ்வளோ லிட்டர் தண்ணி இருக்குன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? ஃபர்ஸ்ட் கன அளவுக்கு என்ன ஃபார்முலா, கன செவ்வகத்தின் கன அளவுக்கு என்ன ஃபார்முலா, L × B × H. ஓகே, அப்போ L × B அப்படின்னா இது அப்படியே நம்ம பெருக்கினா போதும். அப்போ 10 × 5 × 1.5, 10 × 5 × 1.5. ஓகே, அப்போ 5×5 75, இந்த ஒரு 0 சேர்த்தினா 750. இங்க ஒரு ஸ்தானத்துல புள்ளி வைக்கணும், புள்ளி குத்தணும் அப்படின்னா இந்த 0 போயிடும். அப்போ 75 மீட்டர் தானப்பா, மீட்டர் கியூப், 75 மீட்டர் கியூப். அப்போ இந்த 10 மீட்டர் 5 மீட்டர் 1.5 மீட்டர் அளவு கொண்ட அந்த கனச்செவ்வக வடிவிலான நீர் தொட்டியுடைய கன அளவு எவ்வளவு அப்படின்னா 75 மீட்டர் கியூப், அதாவது 75 கன மீட்டர். ஓகேவா? ஸோ ஆன்சர் என்ன வரும், நம்ம உடனே 75 கன மீட்டர் சொல்லிட்டு இங்க பாத்தீங்கன்னா 75 லிட்டர் இருக்குன்னு சொல்லிட்டு இது ஏவை சூஸ் பண்ணினா ஆன்சர் தப்பு. ஏ வராது. ஏன் அப்படின்னா இங்க நல்லா கவனிச்சிங்க, நீர் தொட்டின்னு கொள்ளளவு கேட்டிருக்காங்க. ஆனா கொள்ளளவு கேட்டுட்டு இங்க லிட்டர்ல கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்திருக்கூடிய ஆன்சர் என்ன அப்படின்னா மீட்டர். ஆனா இங்க கொடுத்துருக்கூடிய அளவு லிட்டர். மீட்டருக்கும் லிட்டருக்கும் வித்தியாசம் இருக்கு, ரெண்டுமே ஒண்ணு கிடையாது. அதை நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ரெண்டுமே நம்ம ஒண்ணு நினைச்சோம் அப்படின்னா கணக்கு தப்பாயிடும். ஒரு நிமிஷம். ஓகே, அப்ப நம்ம பண்ணக்கூடிய தப்பே என்ன அப்படின்னா ரெண்டுமே வந்து மீட்டரா இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. இங்க வந்து 75 மீட்டர் கியூப் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம இதை போட்டுடலாம். ஆனா இங்க நம்ம வந்திருக்கூடிய ஆன்சர் 75 மீட்டர் கியூப், இங்க வந்துருக்கு 75 லிட்டர். நம்ம உடனே 75 சொல்லிட்டு இதை நம்ம போட்டக்கூடாது, கணக்கு தப்பாயிடும். அதுதான் இந்த கணக்குடைய ஒரே ட்விஸ்ட். இந்த கணக்குடைய ஒரே ட்விஸ்ட் என்னன்னா இதுதான். இதை நமக்கு புரிஞ்சிட்டாலே போதும், கணக்கு நம்ம ஈஸியா போட்டுடலாம். சாரி, பவர் இல்லை அதான். ஓகேவா? சரி, ஓகே. அப்போ என்ன பண்ண அப்படின்னா அப்போ இந்த மீட்டரை எப்படி சார் நான் லிட்டரா மாற்று, இந்த கணக்குடைய ஒரே ட்விஸ்ட் தான். எல்லாருக்குமே இந்த அளவு பெருக்கி போட்டு ஆன்சர் வந்து தெரிஞ்சிடும். ஆனால் வச்சிருக்கக்கூடிய ஒரே ட்விஸ்ட் அப்படின்னா டிஎன்பிசி ஒரு வாய்ப்பு கொடுக்குறானா உங்களை ஏமாத்த போறான்னு அர்த்தம். சரியா? அவனே பெருக்கி கொடுத்துறானா அப்ப என்ன அர்த்தம், ஏதோ எடுத்து ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. அது என்ன ட்விஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கும். ஏன்னா அங்க கேட்டு கொடுத்துருக்குது மீட்டரு, கேட்டிருக்கிறது லிட்டரு. அப்ப நம்ம மீட்டர் என்ன பண்ணோம், லிட்டரா மாத்தணும். அதாவது ஒரு மீட்டர் கியூப் வந்து எதுக்கு சமம் அப்படின்னா 1000 லிட்டருக்கு சமம். அதாவது ஒரு மீட்டர் கியூப்ல வந்து எவ்வளவு தண்ணி சேர்த்து வைக்கலாம் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் எப்படி நான் சொல்றேன் பாருங்க. இது வந்து ஒரு மீட்டர், இது ஒரு மீட்டர், இது ஒரு மீட்டர். ஸோ அப்போ அந்த ஒரு மீட்டர் இருக்கக்கூடிய அந்த ஒரு கனசதுர வடிவை வந்து அந்த ஒரு பாத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ லிட்டர் தண்ணி வைக்கலாம்னா 1000 லிட்டர் வைக்கலாம்னா. அப்போ நமக்கு கிடைச்சிருக்கூடிய இது எவ்வளோ, இந்த நீர் தொட்டி வந்து எவ்வளோ அழகு 75 மீட்டர் கியூப். அப்போ 75 கன மீட்டர்னா அப்போ என்ன வரும் 75 × 1000. அப்போ எவ்வளோ வரும் 75000.
அப்போ 75 மீட்டர் கியூப் 75 கனமீட்டர் கொள்ளளவு கொண்ட ஒரு நீர் தொட்டியில எவ்வளவு நீரை நிரப்ப முடியும்? 75,000 லிட்டர் நீரை நிரப்ப முடியும். சரியா? இந்த ஃபார்முலா வச்சுங்க, இது ரொம்ப முக்கியமானது. ஒரு கனமீட்டர் என்பது 1000 லிட்டருக்கு சமம். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுங்க. ஓகேவா? அப்போ ஆன்சர் பாருங்க, ஆப்ஷன் டி 75,000 லிட்டருக்குங்களா? சூப்பர். அடுத்தது, ஒரு நேர்வட்ட உருளையின் வளைபரப்பு 704 சதுர சென்டிமீட்டர் மற்றும் அதன் உயரம் 8 சென்டிமீட்டர் எனில் அவ்வுருளையின் கன அளவை காண்க. ஒரு நேர்வட்ட உருளை. அப்ப நேர்வட்டம் அப்படின்னா இதான் வந்து ஒரு நேர்வட்ட உருளை. இந்த நேர்வட்ட உருளைய வளைபரப்பு, வளைபரப்புனா இந்த வளைந்த பரப்பு. இருங்க, ஒரு எக்ஸாம்பிள் என்ன இருக்கான்னு பாக்குறேன். கிடைச்சிருச்சு. இப்போ வந்து பார்த்தோன்னா இதை மறந்துடுங்க, இது மட்டும் வச்சு. இது வந்து பார்த்தோன்னா ஒரு உருளை ஷேப் இருக்குங்களா? அப்போ இது வந்து உருளை. ஓகேவா? இது ஒரு வந்து பார்த்தோன்னா ஒரு வட்டம், இது ஒரு வட்டம். சரிங்களா? இருக்கிறத வச்சு நான் சொல்கிறேன். உடனே சார் இது வந்து பார்க்கறது உருளை மாதிரியே தெரியலையே அப்படின்லாம் கேட்கக்கூடாது. சரியா? சரி, ஓகே. அப்போ உருளை அப்படின்னும் போது இதான் வளைபரப்பு. அப்படி வளைந்து இருக்குங்க, இதான் வளைபரப்பு. இந்த வளைபரப்பு எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 704 சதுர சென்டிமீட்டர், அதாவது 704 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? மற்றும் அதன் உயரம் வந்து பார்த்தீங்கன்னா 8 சென்டிமீட்டர். உயரம்னா ஹைட், இங்க இருந்து இது ஹைட். இந்த ஹைட் எவ்வளவு இருக்கும்? 8 சென்டிமீட்டர் எனில் அதனுடைய கன அளவு கேட்கிறேன். ஸோ அப்போ கன அளவுனா மொத்த பரப்பளவு என்னன்றத கேட்கிறேன். இதை கேள்வி. ஓகே, அசாம இந்த கணக்கு நம்ம எப்படி போடலாம் அப்படின்னா, அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ வளைவரப்பு கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு வந்து உருளையோட கன அளவுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா, பை ஆர் ஸ்கொயர் h. பை ஆர் ஸ்கொயர் h. ஓகேவா? அப்போ இங்க நமக்கு h உடைய வேல்யூ கொடுத்துட்டாங்க 8 சென்டிமீட்டர். நமக்கு r உடைய வேல்யூ தேவைப்படுது. ஓகேவா? அப்போ இங்க r உடைய வேல்யூவை மறைமுகமா கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 704 சென்டிமீட்டர் ஸ்கொயர்ல இருந்து நம்ம ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா நம்ம r உடைய வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இந்த வளைபரப்புல இருந்து நம்ம r உடைய ஃபார்முலா கண்டுபிடிச்சி அதை வந்து இந்த கன அளவு ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர். புரியுதுங்களா? சோ அப்போ வளைபரப்புக்கான ஃபார்முலா என்னது? 2 pi r h. 2 pi r h. அப்போ நமக்கு h உடைய வேல்யூ ஆல்ரெடி நமக்கு 8 சென்டிமீட்டர் தெரியும். அப்போ நம்ம சப்ஸ்டிட் பண்ணா போதும். ஃபர்ஸ்ட் நான் பாருங்க, இங்க நான் வளைபரப்பு நான் போட்டுக்கிறேன். ஓகேவா? அப்போ 2 இன்ட்டு பையோட மதிப்பு 22/7 இன்ட்டு r நமக்கு தெரியாது. h ஈக்குவல் டு என்னது? 704 தானப்பா? 704 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போ நமக்கு என்னது? h வந்து பார்த்தீங்கன்னா 8ன்னு தெரியும். அப்போ இந்த இடத்துல 8 போட்டுங்க. ஓகே, அப்போ 8 போட்டிங்க அப்படின்னா ஆர் ஒன்று தெரியுது. அப்போ ஆர் மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு இந்த ஹெச் வேல் இங்கே இந்த ஹெச் வராது, 8 போட்டுங்க. சரியா? அப்போ 8 போட்டிங்கன்னா 704 கீழே இருக்கக்கூடிய இப்போ ஆறு மட்டும் நமக்கு தெரியாத வழி, மீதியெல்லாம் தெரிஞ்ச வழினா தெரியாத வழி மட்டும் இங்கே வச்சு தெரிஞ்ச வழி என்ன பண்ணலாம்? ஈக்குவல் அனனை கொண்டு போனீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய அழகுலாம் கீழே வந்துடும், கீழே இருக்கக்கூடிய அளவு மேலே போயிடும். கீழே என்ன இருக்குது? 7 இருக்குது. அப்போ அது மேலே போயிடும். மேலே இருக்கக்கூடிய இந்த 2 22 8 எல்லாமே கீழே வந்துடும். அப்போ 2 × 22 × 8. சரியா? ஸோ 704 22 14 படிக்கலாம். 11 22 6 11 66 70ல் 66 போச்சுன்னா மீதி 4 44 4 11 44 1 8 8 8 64. அப்போ ஓ 2 4 2 8 ஓ 2 2 4. அப்போ 7 14 சென்டிமீட்டர். அப்போ ஆரம் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ? 14 சென்டிமீட்டர். ஹைட் இஸ் ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இந்த ஃபார்முலா ஈஸியாக நம்ம சப்ஸ்டிட் பண்ணிட்டா போதும். சரிங்களா? நல்லா கவனிச்சிங்க, இந்த கணக்கு நம்ம 2 விதத்தில் போடலாம். சரியா? நான் ஃபர்ஸ்ட் சொல்ல பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணது என்ன பண்ணலாம்? பையா ஸ்கொயர் வச்சா அப்போ 22/7 இன்ட்டு ஆர் 14 இன்ட்டு 14 இன்ட்டு ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஹெச். இப்போ அடிச்ச அப்படின்னா ஒரு 17 7 14. அப்போ நான் போகிறோம் 14 இன்ட்டு 8 பெருக்கணும் அப்படின்னா 4 × 32க்கு 2 மீதி 3 4 × 32க்கு 2 மீதி 3 1 8 11 112 112 இன்ட்டு 22 போட்டிங்க அப்படின்னா 2 4 2 2 2 2 4 அடிச்சு அப்படின்னா 4 6 4 2 இன்ட்டு என்ன வரும் 2 போட்டிங்க அப்படின்னா 4 2 8 6 2 12க்கு 2 1 4 2 8 சரி 6 2 12க்கு 2 மீதி 1 4 2 8 1 9. அப்புறம் வந்து 2 4 4928. ஸோ 4928 ஆன்சர் ஆப்ஷன் பி.
இது இந்த மெத்தட்லையும் போடலாம். சரியா? இன்னொரு ஷார்ட்கட் மெத்தட் இருக்கு. நம்ம இவ்வளோ துண்டு போட்டு அடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கிற மெத்தட். ஓகேவா? நல்லா கவனிச்சிங்க. இங்க πRh இருக்கு. அப்போ இங்க πRh உடைய வேல்யூ, πRh உடைய 2πRh உடைய வேல்யூ தான் 704. அப்போ அந்த 704 வந்து நம்ம 2 வகுத்தோம் அப்படின்னா நமக்கு πRh உடைய வேல்யூ கிடைச்சிடும். நல்லா தெளிவாக கவனிச்சாதான் அந்த கணக்கு புரியும். ஓகேங்களா? ஏன்னா மெஷர்மெண்ட் பொறுத்த வரைக்குமே நம்ம தெளிவாக கவனிச்சா மட்டும் தான் கணக்கை போட முடியும். ஓகேவா? ஸோ அப்போ 2πRh ஈக்குவல் டு 704 தெரியும். சரியா? அப்போ அந்த 704 வந்து நம்ம 2 அடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிரும்? πRh உடைய வேல்யூ கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ அப்போ πr²h தான் நமக்கு தேவை. ஆல்ரெடி πRh உடைய வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதோட இன்னொரு 6 பெருக்கணும் அப்படின்னா, ஏன்னா ஆல்ரெடி ஒரு 6 இருக்குது இதுல இன்னொரு 6 போனா இன்னொரு 14 போட்டு பெருக்குனா போதும். சரியா? அப்போ வரக்கூடிய ஆன்சர் நம்ம என்ன பண்ணலாம்? 704 × 14 டிவைடட் பை 2. ஓகேவா? இதை போட்டு அடிச்சீங்கன்னா ஆன்சர் வந்து 17 A2 சரி 2 A2 14 4 4 28 749. அவ்வளோதான். இங்க நம்ம அவ்வளோ துண்டு போட்டு அடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இங்க பாருங்க 2 ஸ்டெப்பு. 2ஆல் வகுத்து 14 பெருக்கினா போதும் ஆன்சர். 2ஆல் வகுத்து 14 பெருக்கினா ஆன்சர். அவ்வளோதான். சிம்பிளாக நம்ம போட்டு போயிட்டே இருக்கலாம். ரொம்ப நம்ம கவலைப்பட அவசியமே இல்லை. இதை நம்ம எப்படி வரும்னா கணக்கை நம்ம வந்து ரிப்பீட்டாக போட தான் வரும். சரியா? நான் சார் இவ்வளோ பெரிய கணக்காக நம்ம யோசிக்க வேணா, உங்களுக்கு புரியறதுக்காக நான் சொல்லியிருக்கேன். இதை நம்ம ரொம்ப சிம்பிளாக வந்து நம்ம இந்த படம் போட வேண்டிய அவசியம் கிடையாது, இந்த ஃபார்முலா எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. சரிங்களா? இந்த ஒரு இடம் இந்த ஒரு ஸ்டெப் போடுவோம், அதை விட்டா இந்த ஸ்டெப், அதோட இந்த ஸ்டெப் போட தேவையில்லை. நான் சொல்ல கணக்கு நம்ம போட புரிஞ்சுட்டோம் அப்படின்னா இந்த ஒரு ஸ்டெப் போட போறீங்க அப்படியே டைரக்டா. அப்ப நீங்க கணக்கிலே போட வேண்டியது எவ்வளோ? இவ்வளவு பகுதி தான். சரியா? உங்களுக்கு பெருசா இருக்காம தெரியும். நீங்க கணக்கை நீங்க போட்டு பார்த்தா ரொம்ப சின்ன கணக்கு தான். ஓகேங்களா? ஸோ அப்ப என்னன்னா கணக்கை நம்ம எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்ம ஆன்சர் வந்து வர வைக்க முடியும். ஒரு கணக்கை நம்ம நினைச்சா 1 ஹவரும் போட முடியும், 1 நிமிஷத்துலையும் போட முடியும். நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறத பொறுத்து தான் அந்த கணக்கு இருக்கு. சரிங்களா? இதை மட்டும் நம்ம தெரிஞ்சுட்டா போதும். சரி, ஓகே, அடுத்த கணக்கு பார்க்கலாம். இது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கணக்கு தான். A = 1, B = 2, C = 3, Z = 26 என மதிப்பு கொண்டால், அதாவது என்னன்னா இங்க A B C கொடுக்காம, அதாவது 1 2 3 கொடுக்காம அதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஓகே, A = 1 B = 2 அப்படின்ற மாதிரி வேல்யூ கொடுத்துட்டாங்க. அப்படி கொடுக்கும் பட்சத்துல வந்து பார்த்தா எப்படி நம்ம ஆன்சர் பண்றது தான் இது கணக்குடைய முக்கியமான விஷயம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்க கொடுத்துருக்க வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க. அதாவது மீப்போ என்பது x, y. அப்போ x, y அப்போ A = 1 B 2 C 3 A B C D E F G H I. அப்போ 1 வந்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் I வருதா? அப்போ I எத்தனை? I வந்து 9. 9, x என்ன வரும்? X Y Z. X வந்து 26, Y வந்து பார்த்தோன்னா 25, அப்படின்னா 24 வருமா? அப்போ 9, 24க்கு நம்ம என்ன பண்ணோம்? மீப்போவா HCF எடுக்கணும். அப்போ HCF எடுத்தோம் அப்படின்னா 3 வருமா? 3 9 8 3 24. அதுக்கப்புறம் வராது. அப்போ அது HCF என்னது? 3. இப்போ நம்ம LCM கண்டுபிடிக்கணும். LCM போது இங்க C ABC C வந்து பார்த்தோன்னா 3, P. ஓகே, அப்போ P அப்படின்னும் போது பார்த்தோன்னா A B C D E F G H I J K L M N O P. P என்பது பார்த்தோன்னா 16வது லெட்டர். அப்போ 16 போது 3 16 ரெண்டுமே பொதுவான வாய்ப்பால வகுப்படாது. அப்போ வகுப்படாதுன்னா என்ன பண்ணிடணும்? உடனே பெருக்க வேண்டியதான். அப்போ 16 என்ன வரும்? 6 18 48. சரிங்களா? ஸோ அப்போ HCF என்னது? 48. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா LCM EC HCF கேட்டுங்களா? இங்கே பாருங்க, LCM இங்கே ஈஸ்ட் இருக்குது அர்த்தம். ஓகேங்களா? LCM EC HCF சாரி HCF EC LCM அது ரொம்ப முக்கியமானது. என்ன கொடுத்துருக்காங்களோ அதான் நம்ம பண்ணணும். நம்ம இஷ்டத்துக்கு போடக்கூடாது. அது ஏன்றதை நான் சொல்றேன் பாருங்க. அப்போ ஃபர்ஸ்ட் HCF அப்புறம் LCM. அப்போ HCF LCM = HCF என்னது? 3:48. அப்போ இரண்டும் பொதுவான வாய்ப்புல கூடுமா? ஏன்னா விகிதம் இதை நம்ம மேலும் சுருக்க முடிஞ்சா சுருக்கிடலாம். ஓகேவா? ஸோ அப்போ 3 என்ன பண்ணலாம்? சுருக்கணும். 3 வாய்ப்புல போட்டீங்க அப்படின்னா 1 3 3 இங்க 1 3 3 6 18. அப்போ 1:16. இங்க பாருங்க ஆப்ஷன்ல 16:1 கொடுத்துருக்காங்க, 1:16 கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்க LCM HCF போட்டீங்க அப்படின்னா ஆன்சர் என்ன ஆயிடும்? நமக்கு 16:1 வந்துடும். நம்ம ஏவை போட்டுருவோம். ஆனா என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் HCF அப்புறம் தான் LCM. அப்போ அவங்க கொடுத்தா மாதிரி தான் நம்ம வந்து பார்த்தோன்னா கணக்கை வந்து போடணும். அப்படி போடும் பட்சத்தில் ஃபர்ஸ்ட் HCF அப்படின்னா 1:16 தான். இதை நம்ம போட்டு போயிட்டே இருக்கலாம். சரியா? அப்போ ஆன்சர் 1:16. ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேவா? அடுத்த கணக்கு
இது நம்ம ஆல்ரெடி பார்த்த கணக்கு தான். 6 ஆண்கள் அல்லது 8 பெண்கள் ஒரு வேலையை 12 நாட்களில் முடிப்பார்கள் எனில் 9 ஆண்களும் 12 பெண்களும் அவ்வேலையை எத்தனை நாட்கள் முடிப்பார்கள்? சரியா? சோ இதான் கேள்வி. இந்த அல்லது மற்றும் அதெல்லாம் என்ன சொல்லியிருக்கேன், அந்த நாட்களை போட்டு கீழே கூடிய ஆண்கள் பெண்களை மாத்தி போட்டா போதும் சொல்லியிருக்கேன். ஓகேவா? அதாவது ஆண்கள் பெண்கள் நாட்கள், 6 ஆண்கள் 8 பெண்கள் ஒரு வேலையை 12 நாட்களில் செய்தால் 9 ஆண்களும் 12 பெண்களும் முடிக்க எத்தனை நாட்களாம்? இதான் வந்து கேள்வி. சரிங்களா? சோ அப்ப நான் சொன்னேன் அல்லது இங்க மற்றும் தான் ஆண்களும் பெண்களும் அங்க மற்றும் தான் அர்த்தம். சரியா? அப்படி போட்டா ஃபர்ஸ்ட் நாட்களை போடணுமா? போட்டு என்ன பண்ணணும், கீழே இருக்க வேலையை அப்படியே மாத்தி போடணும். 6 9னா 9/6 பிளஸ் 12/8. அடுத்து கிராஸ் மல்டிபிளா பண்ணீங்க அப்படின்னா என்ன வரும்? கீழே போறோம் பாருங்க. 12 டிவைடட் பை 8 9 72 பிளஸ் 6 12 72. இங்க டிவைட் பண்ண வரும் 6 × 8. அப்ப பைக்கு பைச்சா கீழே பைக்கு பாய் பாய் சொல்லிட்டு மேலே கொண்டு வந்துடணும். அப்பனா ஒரு ஆன்சர் 12 × 6 × 8 டிவைடட் பை 72 பிளஸ் 72 வரும் 70 70 140 2 2 4 144. 144 அப்படின்னா 1 12 12 12 12 144. ஓகேவா? அப்பனா வரீங்க ஆச்சுன்னா 3 4 12 ஈர் 4 8 ஓர் 3 3 ஈர் 3 6 ஈர் 2 4. அப்போ 4 நாட்கள். அப்ப ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஆன்சர் அது ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ 4 நாட்கள். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு இந்த கணக்கு. ஓகேவா? சோ அப்போ இது மாதிரி அல்லது மட்டும் கிடையாது சொல்லியிருக்கேன். டேஸை மேலே போட்டுங்க. ஆண் பெண் ஆண்களை வந்து பார்த்தீங்கன்னா தலைகீழ மாத்தி போட்டுக்கிட்டு நம்ம எல்சிஎம் எடுத்தாலே ஆன்சர் வந்துடும். எல்சிஎம் எடுத்தால கிராஸ் மல்டிபிள் பண்ணாலே போதும். ஓகேவா? அடுத்த கணக்கு. ரூபாய் 5000க்கு 12% ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் கிடைக்கும் கூட்டு வட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? அப்ப கூட்டு வட்டி அப்படின்னும் போது ரொம்ப சிம்பிளா நம்ம போட்டுடலாம். நான் என்ன சொல்லியிருக்கேன், கூட்டு வட்டி போது என்ன ஃபார்முலா, நம்ம ஃபார்முலா ஏன் எழுதி போடணும் உங்களுக்கு புரியுறதுக்காக. சரியா? நம்ம ஃபார்முலால வந்து பார்த்தீங்கன்னா கணக்கு ஸ்விட்ச் பண்ண அவசியம் கிடையாது. ஆனா ஃபார்முலா கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிங்க. ஓகேவா? அப்பனா வரும் P × 1 + R/100 ஹோல் பவர் n. ஓகேவா? நான் சொல்லியிருக்கேன் 5 ஆண்டுகள், அதாவது அசல் கொடுத்துறாங்க. அசல் வந்து பார்த்தீங்கன்னா 5000. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 12%. நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 2. அப்போ 3மே கொடுத்தா நான் சொல்லியிருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்து அசலை போட்டுக்குங்க. அசல் வந்து 5000 அதை போட்டுட்டு அடுத்து நான் சொல்லியிருக்கேன் எத்தனை பர்சன்டேஜோ அதை 100ஆல கூட்டி 100ஆல வகுத்தணும். எத்தனை முறை போடணும், எத்தனை வருஷம் கேட்டாலும் அப்போ 2 வருஷம் கேட்டுங்க, அப்போ 2 முறை. அப்போ 112 டிவைடட் பை 100 × 112 டிவைடட் பை 100. அவ்வளோதான். இதுக்கப்புறம் அப்பலாம் ஈஸியா இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ காலி, இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ காலி. இங்கே வந்து பார்த்தோன்னா ஓரஞ்சு 5, இங்கே ஈரஞ்சு 10, ஓரன் 2, இங்கே I2 10, R2 12. அப்போ 112 × 56 போட்ட ஆன்சர். அப்போ ஈரார் 12க்கு 2 1, ஓரார் 6, R1 7, ஓரார் 6. அப்புறம் ஈரஞ்சு 10 0 1, ஓரஞ்சு 5 1 6, ஓரஞ்சு 5. அடிச்சு அப்படின்னா 2 7 2 6, 6272. சரிங்களா? இங்க வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு வட்டி தான் கேட்டிருக்காங்க. ஓகே, நம்ம இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு வந்து கூட்டு வட்டி கிடைக்காது, மொத்த தொகை தான் கிடைக்கும். அப்ப இதுல இருந்து நம்ம எப்படி கூட்டு வட்டியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கிடைக்கப்பட்ட மொத்த தொகையிலிருந்து அசலை கழிச்சா போதும். ஸோ அப்போ எவ்வளோ, 6272 இருந்து 5000 நம்ம கழிச்சோம் அப்படின்னா 2 7 2 1 1272 வருதுங்களா? 1272 பி வந்து பாருங்க, 1272. ஆன்சர் ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். ஸோ அப்போ கூட்டு வட்டி கேட்கும்போது அந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ண ஆன்சர் போதும். அது அசலும் வட்டி வீதமும் ஆண்டும் கொடுத்துறாங்க அப்படின்னா அசல் அப்படியே போட்டுங்க, வட்டி வீதத்தை 100ஆல கூட்டி 100ஆல வகுத்துங்க. எத்தனை முறை போடணும், எத்தனை வருஷம் கேட்டுக்கணும் அத்தனை முறை போட்டீங்கன்னா ஆன்சர். அவ்வளோதான். சரிங்களா? நீங்கள் ஃபார்முலாலாம் இங்கே யூஸ் பண்ண அவசியம் இல்லை, ஆனால் ஃபார்முலா கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுங்க, ரொம்ப முக்கியமானது. அடுத்த கணக்கு பார்க்கலாம். 2% ஆண்டு வட்டியில் 2% ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு ஓர் அசலுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையான வித்தியாசம் ரூபாய் 1 எனில் அசலானது என்ன? அதாவது என்னன்னா கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையான வித்தியாசம் கேட்கறாங்க. ஓகே, வித்தியாசம் அவங்களே கொடுத்துறாங்க, அசல் கேட்கறாங்க. அதாவது ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் R is equal to 2%. ஓகேவா? அதே மாதிரி வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 years. அசல் வந்து நமக்கு தெரியாது கேட்குறாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 ரூபாய். எவ்வளோ?
ரூபா. சரிங்களா? ஸோ அப்போ அப்படின்னா ஆன்சர் என்ன வரும்? அதாவது அசல் என்ன கேட்குறாங்க. ஸோ இந்த கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் வித்தியாசத்துக்குமான ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலா நம்ம எப்போ சப்ஜெக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2 வருஷம் கேட்டால் மட்டும் தான் இந்த ஃபார்முலா. என்னது? நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2 வருஷம் கேட்டால் மட்டும் P இன்ட்டு R/100 ஹோல் ஸ்கொயர் இந்த ஃபார்முலா இருக்கு. P இன்ட்டு R/100 ஹோல் ஸ்கொயர் இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்துடும். பியோட வேல்யூ நமக்கு தெரியாதுன்றதுனால P அப்படியே வச்சுக்கிட்டு R எவ்வளோ நம்ம கொடுத்துருக்காங்க? R 2%. அப்போ 2% தானப்பா? 2%. அப்போ 2/100 ஸ்கொயர் நம்பர் 2 வாட்டி போடணும். அப்போ 2/100 எவ்வளோ வருது நமக்கு ஆன்சரு? ரூபா கிடைக்குது வித்தியாசம். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? 2 52 2 52. அப்போ பியோட வேல்யூ மட்டும் இது மட்டும் நமக்கு தெரியாத வேல்யூ. அப்போ தெரிஞ்ச வேல்யூ அப்போ 1/50 போது அப்போ கீழே இருக்கக்கூடிய 50 ஈக்குவல்ட்டுக்கு அண்ணாட போச்சு அப்படின்னா மேலே போயிடுமா? அப்போ நான் வரும் 1 × 50 × 50. அப்போ பி எவ்வளோ வரும்? P ஈக்குவல்ட்டு 5 25 இந்த ஒரு 0 இந்த ஒரு 0. அப்போ 2 0 பண்ணுமா? 2500. அப்போ அசல் எவ்வளோ? 2500. அப்போ 2500 ரூபாய்க்கு வந்து பார்த்தோன்னா 2% வட்டி விதத்தில் 2 வருஷத்துக்கு உண்டான கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கான வித்தியாசம் எவ்வளோ ரூபாய் கிடைக்குமா? ரூபா கிடைக்குமா? அப்போ எவ்வளோ? 2500. ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகேங்களா? அடுத்தது ராம் வாங்கிய 36 மாம்பழங்களில் 5 மாம்பழங்கள் அழுகிவிட்டன எனில் அழுகிய மாம்பழங்களின் சதவீதத்தை காண்க. ஓகேவா? ராம் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா 36 மாம்பழத்தை வந்து வாங்குறாரு. அந்த 36 மாம்பழத்தில் 5 வந்து அழுகிடுச்சு. எனில் அழுகிய மாம்பழங்களின் சதவீதத்தை அழுகின மாம்பழம் தான் கேட்குறாங்க. ஓகேவா? இங்க அழுகாத மாம்பழம்னா நம்ம 36லேருந்து 5 கழிச்சு 31 போடணும். சரியா? அப்போ இங்க அழுகிய மாம்பழம் தான் கேட்கறதுனால அப்போ 36ல் 5 மாம்பழம் அழுகிச்சுடும் போது எத்தனை சதவீதம் அப்படின்னா × 100. அப்போ நம்ம அடிக்கலாமா? அடிச்சா வரும் 9 நாங் 36 25 நாங் 100. அப்போ மேலே அடிக்க முடியாது. அப்போ 25 × 5 போட்டிங்கன்னா 125 / 9. இது அடிச்சிங்க அப்படின்னா 1 9 9 12 9 போச்சுன்னா மீதி 3 35 3 9 27 27 மீதி எவ்வளோ இருக்கு? மீதி வந்து பார்த்தீங்கன்னா 35ல் 27 போச்சுன்னா மீதி 8. அப்போ 8 அப்படின்னு வச்சுக்கலாம். புள்ளி வச்சு 0 வச்சுன்னா 80. 80ல் வந்து பார்த்தீங்கன்னா 9 போட்டிங்கன்னா 8 9 8 9 72 வரும். அப்போ 8 9 72 மீதி 8 மீறும் 0 போட்டிங்க அப்படின்னா திரும்ப 9 வச்சிங்கன்னா 8. அப்போ 8 8ன்னு போயிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ 13.89. ஏன்னா 5க்கு மேலே புள்ளிக்கு அப்புறம் வந்து பார்த்தோன்னா 5க்கு மேலே போச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்? ஈஸியாக ஒரு நம்பர் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 13.89%. ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா BC ரெண்டுமே இருக்கு. BC ரெண்டுமே இருக்கு. அப்போ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா B வராது. ஏன்னா B நம்ம 13.88. நம்ம இதோட நிறுத்திட்டோம் அப்படின்னா இதுக்கு என்ன ஆன்சர் போடுவோம்? 13.88 தான் போடுவோம். ஆனால் அதுக்கு ஆன்சர் அப்படின்னா 13.89. ஏன் ஆனா நம்ம அப்படியே 8 8 புள்ளிக்கு அப்புறம் நிறைய நம்பர்ஸ் ஒரே நம்பர் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா அது 5க்கு மேலே இருந்தால் ஒரு நம்பர் ஆட்டோமேட்டிக்காக நம்ம கூட்டிக்கலாம். சரிங்களா? சரி, இன்னும் அடுத்ததான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே இதுக்கான பார்க்கலாம். ஒரு நபரிடம் 532 பூந்தொட்டிகள் உள்ளன. அவர் வரிசைக்கு 21 பூந்தொட்டிகள் வீதம் அடுக்க விரும்பினால் எத்தனை வரிசைகள் முழுமை பெறும் என காண்க. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். நம்ம லாஜிக் படி போட்டாலே போதும். இந்த கணக்கு நம்ம ஈஸியாக வந்து போட்டுடலாம். சரிங்களா? அதே ஏன்னா ஒருத்தர்கிட்ட வந்து எவ்வளோனா எவ்வளோ இருக்கு? 532 பூந்தொட்டி இருக்கு. அவர் ஒரு பூந்தோட்டக்காரன் வச்சுக்கலாம். அவர் எவ்வளோ இருக்கு? 532 பூந்தொட்டி வந்து வச்சிருக்காரு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா 21 பூந்தொட்டிகள் வந்து வைக்கணும். ஓகே, ஒரு வரிசையில 21 பூந்தொட்டி வைக்கணும்னு சொல்லி பாரு. அதாவது 21 21 21 அப்படின்னு வச்சுன்னு போனார் அப்படின்னா அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த 532 பூந்தொட்டி வச்சார் அப்படின்னா மொத்தம் எத்தனை வரிசை வரும்னு தான் கேட்கறாங்க. அதாவது எத்தனை வரிசைகள் முழுமையா வைக்க முடியும் ஒவ்வொரு வருஷம், அதாவது 21 வச்சு மொத்தம் எத்தனை வரும் தான் கேட்கறாங்க. ஒண்ணுமே இல்லை. இந்த 532 நம்ம 24 வகுத்தா நம்ம ஆன்சர். ஓகேவா? 532 / 21. சரிங்களா? அப்ப 7ஆம் பிள்ளை போடலாம், இல்ல 3ஆம் பிள்ளை போடலாம். ஃபர்ஸ்ட் 7ஆம் பிள்ளை போடலாமா? 3 21. அப்ப 7 49. 53 49 போச்சுன்னா மீதி 4. 6 42. 1 3 3. இங்க என்ன வரும்? 2 3 6. மீதி 16. 16 வந்து 5 3 5. அப்ப 25 வரிசை வந்து பார்த்தோன்னா முழுமையா வரும். 25 வரிசை முழுமையா வரும். ஒரு பூந்தொட்டி மட்டும் மீறும். அவங்க என்ன கேட்டிருக்காங்க? எத்தனை வரிசைகள் முழுமை பெறும்? முழுமை பெறும்னா முழுமையா 21மே வைக்க முடியும் அப்படின்னா மொத்தம் 25 வரிசை வரும். அப்ப ஆன்சர் ஆப்ஷன் பி.
சரிங்களா? ஸோ அவ்வளோதான் இந்த கணக்கு. ஓகே. அப்போ இந்த மாதிரி கணக்கு கொடுத்தாங்கன்னா ரொம்ப யோசிக்க தேவையில்ல. ஒரு நபர் வந்து 532 பூந்தொட்டி வச்சிருக்காரு. 21 வரிசை, ஒரு வரிசைக்கு 21 வைக்கணும் அப்படின்னா, எத்தனை வரிசை வைக்கணும்? அப்போ வச்சுட்டு வந்தாருன்னா, இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3ன்னு சொல்லிட்டு 25 வரிசை வரைக்கும் அவர் என்ன பண்ணலாம்? 21 பூந்தொட்டி வச்சுக்கலாம். அப்போ ஒண்ணே ஒண்ணு மட்டும் மீறும். ஓகேவா? சப்போஸ் இதே இன்னொரு கொஸ்டின் கூட கேட்கலாம். என்ன மாதிரியான கேட்கலாம் அப்படின்னா, அதாவது எத்தனை வரிசை வைக்கும்போது மீதம் முழுமையடைந்த பிறகு மீதம் எத்தனை தொட்டிகள் இருக்குன்னு கேட்கலாம். எத்தனை? ஒரே ஒரு தொட்டி மாதிரி மீறும். 21 பூந்தொட்டி வீதம் ஒரு வரிசைக்கு என வைக்கும்போது, ஓகே, அதாவது எத்தனை வரிசைகள் முழுமை பெற்ற பிறகு எத்தனை பூந்தொட்டிகள் கிடைக்கும் அப்படின்னு கேட்கலாம். அதாவது எத்தனை பூந்தொட்டிகள் மீறும் அப்படின்னு கேட்கலாம். அப்போ 25 வரிசை பூந்தொட்டி மீந்த பிறகு 1 மீறும். அப்போ 25, 1, 25, 2, 24, 3 இந்த மாதிரி கொடுக்கலாம் ஆப்ஷன். ஓகேவா? அப்போ கேள்வியை பொறுத்து தான் நம்ம வந்து பார்த்தோன்னா ஆன்சர் வந்து நம்ம கொடுக்கணும். இங்க வந்து முழுமை அடையக்கூடிய வரிசை தான் கேட்டிருக்காங்க. அப்போ 25 வரிசை முழுமையடையும். சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் நம்ம வந்து பார்த்தோன்னா மார்னிங் மேக்ஸ் சீரீஸில் 3வது பார்ட் நம்ம வந்து வெற்றிகரமாக முடிச்சிருக்கோம். சரிங்களா? ஸோ வந்து பார்த்தோன்னா இருட்டு இருந்தனால வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் டார்க் ஆகிடுச்சு. ஸோ நான் தெரியறது முக்கியம் இல்லை, போர்டு தெரியுதானது தான் முக்கியம். போர்டு நல்லாவே தெரியுது. சரிங்களா? ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம அந்த கிளாரிட்டியை வர வச்சுக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.